அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் யூனிட் 1 துரை பாண்டியன் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 33ல இருக்கிற எக்ஸசைஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2-3 கொஷின்ஸ் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். First question, if the angular velocity of a point moving on a plane curve is constant about fixed origin, show that its transverse acceleration is proportional to its radial velocity. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன். அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா தீட்டா டாட்னு நம்ம சொல்லுவோம். அந்த தீட்டா டாட் வந்து கான்ஸ்டன்ட்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை எழுதிக்கலாம். ஸோ கிவன் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஆங்குலர் பொசிஷன். அந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ ஆங்குலர் பொசிஷனில் ஏற்படுற சேஞ்ச் வந்து தீட்டா டாட் சொல்லுவது டி தீட்டா பை டிடி. அப்போ தீட்டா டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, this implies இது again differentiate with respect to theta பண்ணனா theta double dot. right hand sideல constant differentiate பண்ணா 0. அப்ப theta double dot 0 வருது, theta dot வந்து constant வருது. இது questionல given கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம எழுதியிருக்கோம். வேற என்ன கொடுத்திருக்காங்க? இட்ஸ் transverse. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா transverse acceleration is proportional to its radial velocity. அப்போ transverse acceleration நம்ம கண்டுபிடிச்சா அது in terms of radial velocityல வருதான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஒர்க் ஒரு 3 கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று 2 ஃபிக்ஸட் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டான்ஜென்ட் நார்மல் டைரக்ஷன். அடுத்தது வந்து ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்போது ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிற இஆர் கேப் வந்து ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார், ES cap வந்து transverse directionல இருக்க யூனிட் வெக்டர். அப்ப velocity component in radial directionனா r dot, velocity component in transverse directionனா r theta dot. அதே போல acceleration component in radial directionனா r double dot minus r theta dot square. Acceleration component in transverse directionனா twice r dot theta dot plus r theta double dot. ஓகே, இப்போ நாம இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதுல transverse acceleration. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்னா இதுதான் உங்களுக்கு இஎஸ் கேப் தான் அந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்போ ஆக்சலரேஷன் காம்பனன்ட் இன் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். அதை நம்ம சிம்பிளாக டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனே சொல்லலாம். ஸோ நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன்னா இஎஸ் கேப்போட காம்பனன்ட் ஃபார் ஆக்சலரேஷன். அப்போ 2r theta dot plus r theta double dot, 2r theta dot plus r theta double dot. ஓகே, இப்போ இதில் நமக்கு theta dot theta double dot ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ theta dotக்கு பதிலாக c போடலாமா? அப்போ 2rc theta double dot 0. அப்போ r into 0 இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். நம்ம கிடைச்சி 2rc. cன்றது கான்ஸ்டன்ட், 2வும் கான்ஸ்டன்ட். இந்த 2c இன்ட்டு நம்ம rன்னு சொல்லலாமா? இப்போ rன்றது r இல்லை, இது r டாட். நான் தப்பாக எழுதிட்டேன். என்ன 2r dot theta dot தான். ஓகே, ஸோ 2c r dot. அப்போ cன்றது கான்ஸ்டன்ட், 2வும் கான்ஸ்டன்ட். இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு r dot வருது. இப்போ r dot என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வெலாசிட்டியில் ரேடியல் டைரக்ஷனோட காம்பனண்ட். அப்போ இது ரேடியல் வெலாசிட்டி தான் r dot. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2c இன்ட்டு ரேடியல் வெலாசிட்டின்னு எழுதலாமா? ரேடியல் வெலாசிட்டி. So left hand side இருக்கிறது transverse acceleration. So transverse acceleration equal to 2c radial velocity வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு transverse direction வந்து கான்ஸ்டன்ட் டைம் இன்னொன்று அப்படின்னா இதை நம்ம ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லுவோம். அப்போ transverse acceleration is proportional to radial velocity. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Therefore the transverse acceleration is proportional to radial velocity. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த எக்ஸசைஸில் இருக்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A particle moves so that the radial and transverse components of its velocity are AR and B theta. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஏஆர்னு கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து B தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி இன் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்லும்போது
ஆர் டாட் இஆர் கேப் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் இஎஸ் கேப். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ரேடியல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சது ஃபார்முலா வந்து ஆர் டாட். ஓகே, ரேடியல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்ச இந்த புக் ஒர்க்லேருந்து ஆர் டாட் தெரியும். கொஷினில் அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே போல் டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி, டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி, டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி இஎஸ் கேப்போட கோஎஃபிஷியன்ட் இன் வி வெக்டார். அப்போ அது நமக்கு என்ன கிடையாது, ஆர் தீட்டா டாட். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஆர் தீட்டா டாட், கொஷினில் கொடுத்துருக்க பி தீட்டா. ஓகே, ஆர் டாட் ஈக்குவல் டு ஏஆர், ஆர் தீட்டா டாட் ஈக்குவல் டு பி தீட்டா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷோ தட் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் காம்போனன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லணும். அதே போல் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் ஆர் டபுள் டாட் இருக்குது, தீட்டா டாட் இருக்குது, ஆர் டாட் தீட்டா டபுள் டாட். ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த ரேடியல் வெலாசிட்டி அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆர் டாட் இருக்கு இல்லையா, ஆர்னா டிஆர் பை டிடி, ஆர் டாட் போது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் டபுள் டாட் வரும். இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆர் டாட் வருது. அப்போ ஆர் டபுள் டாட்கான ஆன்சர் இதுதான். ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தீட்டா டாட் கண்டுபிடிக்கலாமா. அப்போ தீட்டா டாட் ஈக்குவல் டு பி தீட்டா பை ஆர். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது, ஆர் தீட்டா இருக்குது. ஆர் டாட்டோ தீட்டா டாட்டோ தீட்டா டபுள் டாட்டோ இல்லை. ஸோ அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் வேணும். ஓகே, ஸோ ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லும்போது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் ரேடியல் ஆக்சலரேஷனை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா. ஓகே, இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன். ஓகே, நான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிடுறேன். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் என்னது, 2r டாட் தீட்டா டாட் ப்ளஸ் ஆர் தீட்டா டபுள் டாட். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஆர் டாட் இருக்குது. ஸோ ஆர் டாட்டுக்கான சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு ஏஆர். தீட்டா டாட் இருக்கு இல்லையா, தீட்டா டாட்கான சப்ஸ்டியூஷன் பி தீட்டா பை ஆர், b theta divided by r plus r theta double dot நமக்கு இருக்கு இல்லையா. இப்போ தீட்டா வெறும் தீட்டா டபுள் டாட் நம்ம கண்டுபிடிச்சா கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆர் தீட்டா டபுள் டாட்டாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ஆர் தீட்டா டாட் ஈக்குவல் டு பி தீட்டா இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட் நான் பண்ண போகிறேன். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஆர் அப்படியே வச்சுக்கிட்டு தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏற்கனவே இங்கே தீட்டா டாட் இருக்குது, இன்னொரு டைம் பண்ணும்போது தீட்டா டபுள் டாட் வந்துடும். ஏன்னா இது யூவி ரூல், ஆரும் டீயை பொறுத்து சேஞ்ச் ஆகும், தீட்டாவும் டீயை பொறுத்து சேஞ்ச் ஆகுறது. யூவி ரூல் அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் தீட்டா டாட்டை வச்சுட்டு ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் டாட் கிடைக்கும். ஸோ ஆர் டாட் தீட்டா டாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடில் பின்றது கான்ஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறோம். தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தீட்டா டாட். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் ஆர் தீட்டா டபுள் டாட் இருக்கு இல்லையா, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஆர் தீட்டா டபுள் டாட் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், ஆர் டாட் தீட்டா டாட்டை ரைட்டு கொண்டு போயிடுறேன். ஸோ ஆர் தீட்டா டபுள் டாட் ஈக்குவல் டு பி இன்ட்டு தீட்டா டாட் மைனஸ் ஆர் டாட் தீட்டா டாட். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி தீட்டா ஆர்லாம் இருக்குது, அந்த டாட்லாம் இல்லை. அப்போ டாட்டுக்காக தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம். தீட்டா டாட்காக பி தீட்டா பை ஆர் மைனஸ் ஆர் டாட். ஆர் டாட் வந்து ஏ இன்ட்டு ஆர். ஓகே, தீட்டா டாட்டுக்கு பதிலாக பி தீட்டா பை ஆர். ஓகே, இந்த ஆர் ஆரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே கிடைக்கும் போது பி ஸ்கொயர் தீட்டா பை ஆர் மைனஸ் ஏபி தீட்டா. ஓகே, இது எதுக்காக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆர் தீட்டா டபுள் டாட்காக. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனில் ஆர் தீட்டா டபுள் டாட் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஆர் தீட்டா டபுள் டாட் இப்போ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏபி தீட்டா. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆர் ஆர் கேன்சல் பண்ணிடுறோம். 2ab தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஏபி தீட்டா. இது ஏபி தீட்டா, இதுவும் ஏபி தீட்டா. இங்கே +2 கோஎஃபிஷியன்ட், அங்கே -1 கோஎஃபிஷியன்ட். அப்போ கழிச்சா ஏபி தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் தீட்டா பை 2. இதுதான் நமக்கு என்னது
transverse acceleration. The acceleration component in transverse direction. Okay. So which means show that transverse component AB theta plus B square theta by r இது நான் 2 எழுதிட்டேன் பாருங்க. ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரேடியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் எடுத்த உடனே நான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் எழுதிட்டேன். இப்போ ரேடியல் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆக்சலரேஷனில் radial acceleration இல்லை component of acceleration in radial direction r double dot minus r theta dot square. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். radial acceleration என்ன ஃபார்முலா? r double dot minus r theta dot square. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? r double dot என்னன்னு சொல்லுங்க. ரேடியல் வெலாசிட்டியிலிருந்து r double dot வந்து a theta dot ar dot minus r theta dot square. இந்த r theta dot square அகைன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் theta dotலாம் வரக்கூடாது இல்லையா? இந்த r theta dot square நான் என்ன பண்ணுறேன், r theta dot into theta dot நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ a இன்ட்டு இப்போ r டாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ar ரீப்ளேஸ் பண்ணுறோம், மைனஸ் இந்த r theta டாட்டுக்கு பதிலாக b theta ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, theta டாட்டுக்கு பதிலாக b theta by r ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ a இன்ட்டு ஏனா a ஸ்கொயர் பை r மைனஸ் b இன்ட்டு b ஸ்கொயர் theta இன்ட்டு theta ஸ்கொயர் பை r. இதுதான் ரேடியல் ஆக்சலரேஷன். ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ ரேடியல் ஆக்சலரேஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது transverse acceleration. பாருங்க கரெக்டாக வந்துருச்சான்ட்டு. show that the radial acceleration வந்து a square r minus b square theta square by r அது வந்துடுச்சு. ஓகே, அதே போல் transverse acceleration ab theta plus b square theta by r அதுவும் பண்ணிட்டோம். ஓகே, இந்த காணொலியில் இன்னும் ஒரு கொஷின் அந்த எக்ஸசைஸில் இருக்க அடுத்த ஒரு கொஷின் நம்ம பார்த்துடலாம். அடுத்த கொஷின், a point moves along a circle, show that at any instant its angular velocity about the center. ஏன்னா நம்ம ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது சேஞ்ச் இன் ஆங்குலர் பொசிஷன். ஓகே, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி அபவுட் த சென்டர் சொல்லும்போது ஒரு சர்க்கிளோட சென்டர் நம்ம ஓ வச்சுக்கிறோம். இந்த ஓல இருந்து இந்த சென்டரில் இப்படி இந்த பீன்றது மூவிங் பாயிண்ட், இதை மேக் பண்ணுற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதனோட ஆங்குலர் வெலாசிட்டி இட்ஸ் டுவைஸ் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி அபவுட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். இன்னொரு பாயிண்ட் பி எடுத்து இந்த அபவுட் பியை பொறுத்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா அதை போல் இது 2 மடங்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓ வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள், ஒரு ஃபிக்ஸட் ரேடியஸ் எடுத்துக்கிறோம், டயாமீட்டர் ஏஓபி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீன்றது மூவிங் பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்ம இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பீன்ற பாயிண்ட் அபவுட் த சென்டர், இதை வச்சு வர ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஏஓபி, இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் எனி அதர் பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அகைன் இந்த மூவிங் பாயிண்ட் அபவுட் இந்த பியை பொறுத்து மேக் பண்ணுற ஆங்கிள். அப்போ அதனால தான் இந்த ஏஓபின்றது ஃபிக்ஸட் டயாமீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிளை வந்து நான் ஃபைன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் சர்க்கிள் பற்றி. நமக்கு என்ன தெரியும்னா, the angle at the center, இதான் சென்டர் is a double the angle at the circumference. ஓகே, இந்த வட்ட மையத்தில் தாங்குற கோணம் வட்ட பரிதியில் தாங்குற கோணத்தை போல 2 மடங்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த ரிசல்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆங்கிள் இந்த சென்டர் அப்படின்றது வந்து தீட்டா. இது எதை போல 2 மடங்காக இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் ஃபையை போல 2 மடங்காக இருக்கும். அப்போ 2πன்னு எழுதுறோம். ஓகே, theta equal to 2π. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஆங்குலர் பொசிஷன். அப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட் நம்ம பண்ணுறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி தீட்டா பை டிடி ஈக்குவல் டு 2ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ 2 இன்ட்டு d5 பை டிடி. அப்போ இந்த டி தீட்டா பை டிடினா ஆக்சுவலாக இது எது சொல்லுது, இது தீட்டா டாட் சொல்லுது, இது 2 இன்ட்டு 5 டாட். அப்போ தீட்டா டாட் வந்து இது ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி. எதை பொறுத்து இருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பி அபவுட் த சென்டர். ஓகே, டி தீட்டா பை டிடின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பி அபவுட் தி சென்டர். ஓகே, equal to twice d5 by dt equal to 2 ன்னு சொல்லும்போது is twice நம்ம எழுத போறோம்.
is twice. Again, d5 by dt இதுவும் angular velocity தான். angular velocity of p தான். ஆனா எந்த பாயிண்ட்டை பொறுத்து? any point on the circumference. இந்த bன்ற பாயிண்ட் இங்க தான் இல்லை, நீ எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஜென்ரலா என்ன எழுதுறோம்? is twice the angular velocity of p, the angular velocity of p about any point on the circumference. ஸோ வேர்டிங்கில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த காணொலியில் யூனிட் 1ல் ஒரு எக்ஸசைஸில் இருக்க ஒரு 3 கொஷின்ஸ் நான் பார்த்துருக்கோம். இது ஒவ்வொன்றும் ஒரு டைம் ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் 3 சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.